ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, ஒரு வினோதமான கதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த கதை. அதனால் இந்த கதையில் வர கேரக்டர்ஸ் பேர் யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கதை. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜப்பானில் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா விளையாடுறாங்க, ஒன்றா வளர்கிறாங்க. 2 பேரும் வந்து பயங்கர க்ளோஸ். இவங்க மட்டும் இல்லை, இவங்களுடைய 2 குடும்பமுமே வந்து ரொம்ப பயங்கர க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். 2 ஃபேமிலியும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த 2 குழந்தைங்களும் வளர்ந்த வாட்டி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2 பேரும் வளரும்போது அந்த பையனுடைய அப்பா அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. இருந்தாலும் அந்த பையன் வந்து மனசு தளராமல் அந்த ஏரியா சாமுராய் கிட்ட வேலைக்கு சேர்றான். அந்த சாமுராயுமே வந்து இவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வைக்கிறாரு. ஏன்னா இவன் ரொம்ப நல்லா வேலை செய்கிறான். அந்த காரணத்தினால இவனுக்கு வந்து நாளாக பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்குறாரு. இந்த பையன் வந்து என்ன நினைக்கிறான்னா, இந்த சாமுராய் கிட்ட நம்ம ஒழுங்காக வேலை செஞ்சால் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவோம், வந்த வாட்டி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினச்சிட்ருக்கான். அந்த டைம் பார்த்து ஜப்பானில் போர் வருது. ஜப்பானை 2 சைட்லேருந்து எதிரிகள் வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் சாமுராய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட படைகளை கூட்டிகிட்டு அவர் போருக்கு கிளம்புறாரு. கிளம்பும்போது இந்த பையனையும் கூப்பிட்றாரு, நீயும் வந்து போரில் கலந்துக்கோ, நம்ம நாட்டுக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லி இந்த பையனை கூப்பிட்றாரு. இந்த பையனும் சரி அப்படின்னு சொல்லி கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை மீட் பண்ணி அந்த பொண்ணோட அப்பா அம்மா முன்னாடி அந்த பொண்ணுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறான். என்ன சத்தியம் அப்படின்னா, நான் வந்து இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே, இந்த தேதியிலிருந்து 1 வருஷத்துக்குள்ளே திரும்பி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒருவேளை எனக்கு போரில் எதுவும் ஆகலைனா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிவிட்டு அந்த பையன் வந்து போருக்கு கிளம்புறான். இந்த பொண்ணு வந்து அவனுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறா. பல நாள் ஆகுது, பல மாதம் ஆகுது, எந்த ஒரு தகவலும் இல்லை. அந்த பொண்ணுக்கு வந்து நாளாக திகில் அதிகமாகிட்டே போகுது. நடுவில் வந்து ஒரு தூதுவன் வரான். அவன் வந்து அவன் வேலையை அந்த பக்கம் போகிறான். போகும்போது இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்துட்டு போகிறான். அந்த பையனுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த தகவல் கொடுக்குறான். இன்னும் பல மாதம் போகுது. இன்னொரு தூதுவன் வரான். அவன் கையில் ஒரு லெட்டர் வச்சுருக்கான். அந்த லெட்டரை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். அந்த லெட்டரில் வந்து அந்த பையன் எழுதியிருக்கான், எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா இருக்கேன், கூடிய சீக்கிரமே நான் திரும்பி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கான். இன்னும் பல மாதம் ஆகுது, எந்தவித தகவலும் இல்லை. 1 வருஷம் ஆகுது, எந்தவித தகவலும் இல்லை. இதனால் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாள். ஏன்னா முன்னாடியாவது ஏதாவது தகவல் வந்துட்டு இருந்தது. இந்த யோசனையால் அந்த பொண்ணோட உடம்பு வந்து நாளுக்கு நாள் நலிவாயிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த துக்கம் தாங்க முடியாமல், அவன் இறந்துட்டானோ அப்படிங்கிற அந்த துக்கம் தாங்க முடியாமல் ஒரு நாள் அந்த பொண்ணு செத்து விழுந்துடுறா. அவங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பொண்ணை கொண்டு போய் புதைச்சிட்றாங்க. புதைச்ச வாட்டி வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. அவங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு பொண்ணு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த அந்த வீட்டில் அவங்க 2 பேரால் மட்டும் தனியாக வாழ முடியல. இதனால் 2 பேரும் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுனா, அவங்களோட சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு புண்ணிய யாத்திரை போகலாம். ஜப்பானில் ஒரு வழக்கம் என்னென்னா, இப்போ யாராவது சொந்தக்காரங்க இறந்துட்டா அவங்க ஞாபகமாக ஒரு மரப்பலகை வந்து செய்வாங்க. அந்த மரப்பலகையில் இறந்தவங்களோட பேர், இறந்தவங்க பிறந்த தேதி, இறந்தவங்க இறந்த தேதி, இது எல்லாம் அந்த பலகையில் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க புண்ணிய யாத்திரை போகிறதுனால ஜப்பானில் வந்து இன்னொரு வழக்கம் இருக்குது. இந்த மரப்பலகை செய்கிறாங்கல்ல, அந்த இறந்தவங்க நினைவாக அந்த மரப்பலகை செய்கிறாங்க. அந்த மரப்பலகையை வந்து புண்ணிய யாத்திரை போகும்போது அவங்களோட குலதெய்வ கோயிலில் அந்த மரப்பலகையை வச்சுட்டு புண்ணிய யாத்திரை வந்து போகணும். அதே மாதிரி அவங்களும் அந்த மரப்பலகையை, அந்த பொண்ணோட நினைவாக செஞ்ச அந்த மரப்பலகையை அவங்களோட குலதெய்வ கோயிலில் வச்சுட்டு
புண்ணிய யாத்திரைக்கு போகிறாங்க. இவங்க போன அந்த 4வது நாள் அந்த பையன் வந்து திரும்பி வரான். திரும்பி வந்தோடனே அவனுக்கு அந்த நியூஸ் தெரிய வருது. அதாவது அவன் காதலிச்ச பொண்ணு வந்து இறந்து போயிட்டா அப்படிங்கிற அந்த நியூஸ் வருது. இதை கேட்டோடனே இவனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா சேர்ந்து வளர்ந்தாங்க. அவனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியமே வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தான். அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னோடனே இவனுக்கு வந்து புத்தி பேதலிச்ச மாதிரி ஆயிடுறான். எந்தவித ஒரு நினப்பும் இல்லாமல் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இல்லாமல் அவன் அந்த ஊரையே வந்து சுற்றி சுற்றி வரான். பல நாளாக இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு லைட்டாக தெளிவு வருது. அவனுக்கு வந்து புரியுது, அவன் காதலிச்ச பொண்ணு இறந்துட்டா, இதுக்கு மேலே அவன் திரும்பி வரமாட்டா அப்படிங்கிற அந்த தெளிவு வந்து வருது. அவனால் வந்து நம்ப முடியல, அவனால் வந்து அந்த நினைவோடு வாழ முடியல. அதனால் அவன் வந்து ஒரு முடிவுக்கு வரான். என்ன முடிவு அப்படின்னா, என்னுடைய காதலி வந்து எங்கே புதைச்சி வச்சுருக்காங்களோ நானும் அங்கேயே போய் வாளால் குத்தி அங்கேயே நம்ம செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஏன்னா அந்த பொண்ணு இல்லாமல் அவனால் வாழ முடியல. அவன் பிளான் பண்ண மாதிரியே அன்றைக்கி ராத்திரி ஆள் நடமாட்டம் குறைஞ்ச உடனே அந்த பொண்ணை புதைச்ச இடத்துக்கு போகிறான். போய் அழ ஆரம்பிக்கிறான். பல மணி நேரமாக அழுகுறான். அழுந்துட்டு அந்த கல்லறை கிட்ட பேசுகிறான். இந்த மாதிரி உன்னை விட்டு என்னால் இருக்க முடியல, நானும் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை எடுத்து அவனை குத்த போகிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தோளில் ஒரு கை வைக்குது. யாருடா அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அவன் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கு. இவனால் நம்பவே முடியல. அந்த பொண்ணு தானா, இல்லை வேறு ஏதாவது பிரம்மையா, நான் ஏதாவது யோசிச்சுட்ருக்கேனா, அவன் கண்ணை அவனாலேயே நம்ப முடியல. ஆனால் அந்த பொண்ணு வந்து சொல்லுது, நீ பயப்படாத, நான் ஒன்றும் சாகலை, எங்கள் அப்பா அம்மா வந்து நான் இறந்துட்டேன்னு நினச்சி தப்பாக என்னை புதைச்சிட்டாங்க, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், நம்ம 2 பேரும் இந்த ஊரில் இனிமேல் இருக்க வேணாம், ஏன்னா இந்த ஊரில் எல்லோரும் நான் இறந்து போயிட்டேன்னு நினைக்கிறாங்க, நம்மளை யாராவது பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், நம்ம 2 பேரும் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மினோபு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தலாம். எங்கள் அப்பா அம்மா வந்து இப்போ புண்ணிய யாத்திரை போயிருக்காங்க, எப்படியும் அந்த பக்கமாக தான் வருவாங்க, அவங்க அங்கே வரும்போது நம்ம அவங்கள பார்த்து உண்மையை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து இவனை கூப்பிட்றா. இவனும் வந்து சந்தோஷமாக, ஏன்னா அவனோட காதலி வந்து இறந்து போயிட்டா அப்படிங்கிற துக்கத்தில் இருந்தவனுக்கு அவனோட காதலி வந்து திரும்பி கிடச்சிட்டா அப்படிங்கிற சந்தோஷத்தில் அந்த பொண்ணோட அந்த மினோபு கிராமத்துக்கு வந்து போகிறான். போய் அங்கே பாதையில் ஒரு கடை ஒன்று வச்சு 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. என்ன கடைனா, குழந்தைங்களுக்கு இந்த மிட்டாய், பொம்மைங்க, அப்புறம் போகிற வர வழிப்போக்கர்களுக்கு உணவு, இந்த மாதிரி கடை வச்சு நடத்துகிறாங்க. 2 வருஷம் போகுது. இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பையனுக்கும் கிட்டத்தட்ட 1 வயசு 2 மாதம் ஆகுது. அந்த சமயம் அவங்களோட அப்பா அம்மா வந்து அந்த வழியாக போகிறாங்க. போகும்போது இந்த கடையை பார்க்குறாங்க. சரி, இந்த கடையில் சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலான்னு சொல்லி அந்த கடைக்கு உள்ளே வராங்க. உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அந்த பையன், அவங்க பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண அந்த பையன் வந்து அங்கே கடையில் இருக்கான். இவங்களால நம்பவே முடியல. ஏன்னா இந்த பையன் திரும்பி வரல அப்படின்னு சொல்லி தான் அவங்க பொண்ணு வந்து துக்கம் தாழாமல் இறந்து போயிட்டா. இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட வந்து பயங்கர கோவமாக ஒரு அழுகையோட வந்து விசாரிக்கிறாங்க. ஏன் நீ திரும்பி வரல, நீ வரலன்னு சொல்லி தானே என் பொண்ணு இறந்து போயிட்டா, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து பொறுமையாக அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறான். நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, உங்கள் பொண்ணு இறக்கலை, நான் உங்கள் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு பையன் கூட இருக்கான், 2 பேரும் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க, உங்கள் பொண்ணு உங்களுக்காக தான் இத்தனை வருஷம் இங்கே காத்துட்ருந்தா, நீங்கள் போய் உள்ளே போய் அவளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை வீட்டுக்குள்ளே அனுப்பி வைக்கிறான். இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா அவங்க பொண்ணு எங்கேயுமே இல்லை. ஆனால் அவங்க பொண்ணு தூங்கிட்டு இருந்த இடம், அதாவது அந்த பொண்ணு அவளோட குழந்தையோடு தூங்கிட்டு இருந்த இடம் வந்து இன்னும் சூடாக தான் இருக்குது. அதனால் இவங்க நினைக்கிறாங்க பொண்ணு வந்து எங்கேயாவது பக்கத்தில் போயிருப்பா, திரும்பி வருவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, பொண்ணு திரும்பி வரவே இல்லை. உடனே இவங்க வந்து பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தேடுறாங்க.
பொண்ணு எங்கேயுமே இல்லை. கடைசி அந்த பொண்ணோட குழந்தை வந்து தூங்கிட்டு இந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. அந்த போர்வையை விலக்கி பார்க்குறாங்க. விலக்கி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு இல்லை, மரப்பலகை தான் இருந்தது. அதாவது இவங்க பொண்ணு இறந்தப்போ ஒரு மரப்பலகையை செஞ்சாங்கல்ல, அந்த மரப்பலகை தான் அந்த இடத்துல இருந்தது. அதை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு வந்து உண்மை புரியுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ஒரு வினோதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே.